Vamos seguir
நாளும் உங்களுக்கு திரும்பி சமாதானமும் உண்டாவதாக. நீங்கள் உங்கள் வசனங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை வைத்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் விடுதலை கிருபையும் உள்ளவர். அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். 4வது பக்கம். ஆண்டவரே விடுதலை தருகிறோம். சேனையின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் இருக்கின்றன. உங்களுக்கு ஹோசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாபம் வேண்டியவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே எங்களுக்காக சிறுகாரை கைவிடுவரே, எங்கள் கிருபையாயும் பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே எங்கள் கிருபையாயும் ஆண்டவர் ஜோதி பாராதவரே எங்கள் கிருபையாயும். 6வது பக்கம். நமக்கு பாவப்படிவமான நம்மை நாமே பரிசுத்தமாகவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிவித்தார். பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அடிமையை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கோடு நீதியுள்ளவர். நான் 7 கவர்மெண்ட் போய்விட்டேன். 10 ஒரு பாவம் செய்தேன். இனி முடியாமல் சொல்வது நான் பார்த்தனால கூலிக்காக ஒன்றாக வைத்துக் கொள்கின்றேன். கடவுளாக சமீபிக்கிறது. மனத்திருப்பை வெற்றியை நம்பிக்கையை நமது படங்களுக்காக பதிலளிக்க முடியாத பிரதான ஆசிரியர் எல்லாருக்கும் சொல்லிக்கப்படும் பாவங்களாத பிரதான ஆசிரியர் இருக்கிறார். நாம் முன்னாள் பண்ணிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்திருப்போம். சர்வவல்ல கடவுளுக்கு நாம் ஒரு பாவங்களை ஆரம்பத்தில் காணப்படுகிற 1வது பாவ வாயிலாக சேர்த்து எடுத்து செய்வோம். சர்வ வல்லமையும் உள்ளவராகவே
முறையாக வாசிக்கும்படியாக தெரிவிக்கப்பட்டுள்ள சங்கீதம் 137. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து இங்கே சீயோனுக்கு வருகிறோம். எங்கள் சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாடாதவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிறந்த எங்களுக்கு பாடல்கள் என்று சொன்னார்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறந்ததாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமை புத்திரரை எண்ணியும் அவர்கள் அதை இடித்துப் போடுங்கள், அஸ்திபாரங்களும் இடித்துப் போடுங்கள் என்று சொன்னார்களே. சேர்ந்து சொல்லுவோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனுக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் இருந்து அழைத்து வரவும் நான் ஏமாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற
எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. ஒரு ஓய்வு நாளில் இயேசு தேவாலயத்தில் போதனை பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் வேலையிடப்படும் ஆவியை என்ற ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எல்லளவும் நிகழக்கூடாத கூனியாய் இருந்தார். இயேசு அவரை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பெருமிதத்திற்கு விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவர் விழுந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடியால் தேவாலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவருக்கு விருத்தமாக, மாயக்காரரே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதில் தண்ணீர் காண்பிக்கிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதா இல்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை வேண்டிய பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குரியமானவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாலை நேரத்தில் நமக்கு ஆலயத்திலே 2 நாட்களுடைய நற்செய்தி கூட்டங்கள் நடைபெற்று வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். அபிமானந்த வாரத்திலே நம்ம மத்தியிலே கோவையிலே ஐயம் ஊழியர்கள் நிறைவேற்றிருக்கிறதான திரு எட்வின் ஐயா அவர்களும் உதவியாகவும் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம மத்தியிலே அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஆண்டுடைய வார்த்தைகள் கூட பயிர்க்கப்பட்டார்கள். இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தைகள் பயிர்க்கப்பட்டிருக்க உண்மையான கருத்து எட்வின் ஐயா அவர்களையும் அவர்களையும் திருச்செல் சார்பாக, ஆயிரத்த முறையிலே மத்திய அமைச்சர் சார்பாக, அதிருக்கிற நகரின் சார்பாக அவங்களோடு கூட கலந்து வரவேற்கிறோம். 272வது பாமாலையிலிருந்து உண்மையான ஐயா அவர்கள் நமக்கு ஆண்டுடைய வார்த்தையை பயிர்க்கிறார். Oh
செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் செயல்படும் ஆண்டவராக உடைய வாக்கின் மூலமாக எங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிற அப்படின்னாலே நன்றி சென்றோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை சுற்றிலும் பலவிதமான பாதிப்புகள் இருந்த சூழலிலும் எங்களை நீ பாதுகாத்து பராமரித்து நீ சட்டங்களின் கீழே காத்து விளையாட்டு வந்திருக்கிறேன் நன்றி சென்றோம். விசேஷமாக இந்த நாளிலே இந்த நாட்டினுடைய 4ஆம் வாரத்திலே ஓய்வு நாளிலே வந்து ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கும்படியாகும் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாகும் இந்த நேரத்தை நீ தந்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவராக மட்டுமல்ல அதன்படியாக நடக்க அந்த ஆண்டவருக்கு நாங்கள் பிரியமாய் சாட்சியுள்ளவர்களாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வழியை மறித்து ஆண்டவர் மைப்பட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பரலோகபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டுடைய செய்தியை வைத்துள்ளதற்காக ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே இந்த வாய்ப்பினை அருமையான சபை போதகர் ஐயா அவர்களுக்கும் சபை கமிட்டி அங்கத்தினர்கள் திருச்சபையாளர்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய பெரிதான கிருபையினாலே இந்த லெந்து நாட்களிலும் 4வது வாரத்திலே நாம் பிரவேசிக்கத்தக்கதாகும் அப்படி சிலுவையின் வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் நாம் கிருபை செய்து வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே ஆண்டுடைய வசனத்தை அதிகமாக கேட்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே அவரை அறிவிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவரை மேம்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார். அப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு நம்முடைய குடும்பத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்கும் வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்கும் வழிபாடு. அதற்கு ஆதாரமாக 3 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். யாத்ராகமத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலே மோசேயினுடைய அழைப்பை நாம் பார்ப்போம். அதன் பின்பாக நாம் நிருபங்களிலிருந்து பவுல் சீலா அவர்கள் சிறைச்சாலையிலே ஆண்டவருடைய விடுதலையின் நற்செய்தியை அறிவித்தது நிமித்தமாக அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த சூழலிலும் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த லூக்காஸ் நற்செய்தி நூலில் நாம் பார்க்கும்பொழுது 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு பெண் ஆண்டவரிடத்திலே விடுதலை பெறுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படியாக நம்முடைய ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவர், நம்மை விடுவிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சிலுவையிலே நமக்காக மரித்ததனுடைய நோக்கம் நம்மை விடுவிக்கும்படியாக. உலகத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்த பொழுது எல்லாம் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி ஆதியாகமத்திலே படைப்பிலே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் முழுமைப்படுத்தின ஆண்டவர் நம்மை விடுதலையோடு கூட சுயாதீனமாக படைத்தார். ஆனால் எப்பொழுது இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்ததோ, எப்பொழுது அந்த ஆதி மனிதன் கீழ்ப்படியாமல் போனானோ, அந்த நாளிலிருந்து நாம் பலவிதமான அடிமைத்துவத்துக்குள்ளாக விட்டோம். அடிமைத்துவத்துக்குள்ளாக நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாத ஆண்டவராக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக காலகாலமாக அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி வருகிறார். நாம் வாசிக்க கேட்ட அந்த யாத்ராம பகுதியிலே இஸ்ரவேலரை மீட்கும்படியாக அவர் மோசேயை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களிலே, புதிய ஏற்பாட்டு நாட்களிலே மேசியாவை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த ஆண்டவர் நமக்காக பரலோகத்தில் உள்ள எல்லாவிதமான மேன்மைகளையும் துறந்து அவருக்குள்ள அதிகாரத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவரின் மூலமாக மறுபடியும் மீட்கெழுந்ததன் மூலமாக புது வாழ்க்கையை, புது நம்பிக்கையை நமக்கு வைத்திருக்கிறார். பாவ உலகிலே நமக்கு வரக்கூடிய சோதனைகளை மேற்கொண்டு தொடர்ந்து வெற்றியோடு நம் பயணிக்கத்தக்கதாக கடைசியை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே விடுதலை கொடுக்கும்படியாக வந்த ஆண்டவர், நம்மை விடுவித்த ஆண்டவர், அவரை நம் விடுதலையோடு ஆரம்பிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் அப்படியாக நம்மை விடுவித்தபடினாலே அந்த விடுதலை பெற்ற நாம், அந்த நன்மைகளை பெற்ற நாம் நன்றி இருதயத்தோடு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையாக நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் ஆரம்பிக்க என்று சொல்லி நாம் யோவான் நற்செய்தி நூலிலே பார்க்கிறோம். ஆவியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் உண்மையோடு ஆண்டவர்
என்ன நன்மைகளை செய்திருக்கிறாரோ அந்த நன்மையின் அடிப்படையிலே அந்த நன்மையை அறிந்து அதை வெளிப்படுத்தும் விதத்திலே நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இவளை இந்த நாம் வாசிக்க கேட்ட யாத்ராம பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு இஸ்ரவேலரை தேவன் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் திட்டம் கொண்டார். ஆகவே அவர்களை விடுவிக்கத்தக்கதாக விடுதலை நாயகனாக மோசேயை அவர் என்ன செய்கிறார், ஆயத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம் எப்படியாக செயல்பட்டது. ஒருவேளை அந்த நாட்களிலே இஸ்ரவேலர் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது பார்வோன் ராஜா என்ன சொல்கிறார், எபிரேய ஆண் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும், கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சிலே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டுடைய திட்டம் என்ன, அந்த மருத்துவச்சியின் மூலமாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், செயல்படுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எபிரேய ஆண் பிள்ளைகளை விட்டுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பின்பாக நதியை எரிந்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனாலும் கூட மோசேயை ஆண்டவர் என்ன செய்கிறார், காக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். லேவியின் குடும்பத்திலே, லேவியின் தகப்பனும் தாயும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவள். அந்த குடும்பத்திலே பிறந்த அந்த மோசே பிறந்த பொழுது சில காலம் ஒழித்து வைக்கிறார்கள். ஆனால் ஒழித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கடைசியிலே நதியிலே கொண்டு விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழலிலும் மதிப்பாக ஆண்டவருடைய செயல்பாடு எப்படியா இருக்கிறது, அங்கே அந்த அரண்மனையிலிருந்து தானே அந்த ராஜாவுடைய பார்வோ ராஜாவுடைய மகள் என்ன செய்கிறார், அந்த குழந்தையை எடுத்து தனக்காக வளர்க்கும்படியாக அவர் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். அங்கும் ஆண்டுடைய செயல்பாட்டை பார்க்கிறோம். வாலிப வயது வரை இந்த மோசே அங்கு அரண்மனையிலே அவன் வளர்ந்து வருகிறான் சொல்லி பார்க்கிறோம். பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த அரண்மனையில் இருந்து என்ன செய்கிறார், வனாந்திரத்திற்கு அவர் அழைத்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆண்டுடைய பயிற்சி நாட்டு ஆண்டவர் மோசேயை ஆயத்தம் பண்ணுகிறார். எதற்காக ஆயத்தம் பண்ணுகிறார், வரக்கூடிய நாட்களிலே இஸ்ரவேலரை விடுவிக்கும்படியாக அவனமாக அவனை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பின்பாக தேவனுடைய அழைப்பு மோசேக்கு வருகிறது. எதிர்பாராத ஒரு சூழலிலே, எதிர்பாராத ஒரு இடத்திலே, எதிர்பாராத விதத்திலே அந்த சந்திப்பு நேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். முச்செடியின் மத்தியில் ஆண்டவர் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அழைப்பு. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது தேவனுடைய வெளிப்பாடு. அந்த அழைப்பிலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். காலங்களை கடந்தவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி செயல்படும் தேவனாக, வல்லமையின் தேவனாக, எதிர்காலத்தை அறிந்த தேவனாக என்ன செய்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். கடைசியாக விடுவிக்கும் ஆண்டவராக, விடுவித்த ஆண்டவர் அவரை ஆராதிக்கும்படியாக நம்மை வழிநடத்துகிறார். விடுதலையோடு மாற்றம் பெற்ற ஒரு ஆராதனையாக, ஆண்டவரை வெளிப்படுத்தும் ஒரு ஆராதனையாக காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவதாக தேவனுடைய திட்டமும் அவருடைய வழிநடத்தலும். தேவன் இப்படியாக மோசேயை கொண்டு ஆண்டவர் விடுவிக்கும்படியாக ஒரு திட்டம் கொண்டார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து 24ஆம் வசனத்தில் அந்த விசுவாசிகளை பட்டியலிலே சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்பதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மே நோக்கமாயிருந்து ஏற்றுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க. ஒருவேளை சிறுவயதிலிருந்து பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் வளர்ந்தாலும் கூட ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தபடியினாலே அந்த சுகத்தை அவன் விரும்பாதவனாக, அப்பேற்பட்ட அந்த பொக்கிஷங்களை அவன் விரும்பாதவனாக கிறிஸ்துவினோடு பாடு அனுபவிக்க அவன் சித்தம் கொண்டான் என்று சொல்லி ஆயத்தமாக இருந்தான் சொல்லி பார்க்கிறோம். ஏற்ற வேளையிலே அவன் அங்கிருந்து என்ன செய்கிறான், அரண்மனையிலிருந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறான். அந்த வனாந்திரமான இடத்தினுடைய அனுபவம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது பார்க்கிறோம். இப்படியாக வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் போது ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நம்மை நடத்தி செல்லும் போது ஏன் என்று சொல்லி ஒருவேளை கேள்வி கொடுக்கக்கூடும். ஏன் இப்பேற்பட்ட வித்தியாசமான சூழ்நிலைகள் என்று சொல்லி ஒருவேளை அரண்மனையிலே ஒரு பத்திரமான ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை, கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள், எல்லாமே சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அங்கிருந்து திடீரென்று எங்கு மாற்றப்படுகிறார், வனாந்திரமான ஒரு இடம், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு எடுத்து செல்லப்படுகிறான். இதில் ஆண்டவருடைய நோக்கமும் திட்டம் உண்டு. அதன் மூலமாக வரக்கூடிய எதிர்நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், இஸ்ரவேலரை இந்த வனாந்திரத்திலே நடத்தி செல்ல வேண்டும். அதற்காக என்ன செய்கிறார், அவனை ஒரு தலைவனாக என்ன செய்கிறார், அந்த இடத்திலே உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை எந்த இடத்திலே வைத்திருக்கிறாரோ, எப்பேற்பட்ட மாற்றங்களை நமக்கு கொடுக்கிறாரோ, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் நன்மைக்காக, அவருடைய சித்தத்தின்படியாக, அவருடைய சித்தத்தின் மையத்திலே நாம் இருக்கக்கூடிய வழியிலே
ஆனாலும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து நன்மையான காரியங்களை எண்ணி இருக்கிறார் சொல்லி பார்க்கலாம். எபிரேய தீர்க்கதரிசி புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்கள். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் இருக்கிற நேர்களை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நீர்களே. நான் உங்கள் பேரில் இணைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தைகள் முதலாவது யாருக்காக சொல்லப்பட்டது? பாபிலோனிலே அடிமைகளாயிருந்த இந்த இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களை விடுவித்து கண்டிப்பாக எடுத்து வருவார். அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புது வாழ்க்கை உண்டாகும். ஆகவே இந்த மாற்றங்கள் உங்களுடைய நன்மைக்காக என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் தீர்க்கதரிசியின் மூலமாக. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய மாற்றங்கள் நன்மைக்காக அல்ல, நன்மைக்காக மட்டுமே அல்ல, தீமைக்காக அல்ல என்பதை நான் நினைவை கூற வேண்டும் இதன் மூலமாக. ஆகவே மோசேயும் அப்படியாக அவருடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக அவனை கொண்டு எதிர்காலத்தில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு என்ன செய்கிறார்? அவனை ஆயத்தம் பண்ணுகிறார். ட்ரைனிங் பீரியட் என்று சொல்லுவோம் இல்லையா? எந்த ஒரு பணிக்கு செல்லும் பொழுது செல்வதற்கு முன்பாக நமக்கு பயிற்சி கொடுக்கப்படும். அப்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? பயிற்சி பட்டறையிலே அவனை பயிற்சிவிக்கிறார். சிறுவேலரை பின்னாக அவர் எடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்வதற்காக அப்படியான ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கும். ஆகவே ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அழைப்பு வந்த பொழுது மோசே அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவன் தன்னை அர்ப்பணிக்கிறதாக பார்க்கும். ஆனால் கூட அவனிலே பல விதமான தயக்கங்கள். அழைப்பு வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான்? தகுதியற்றவன் என்று சொல்லி அவன் உணர்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் தனியாக யாரையும் அனுப்புவதில்லை. மோசையை அனுப்பும் போது அவனை தனியாக அனுப்பினாரா? இல்லை, அவனோடு கூட ஆண்டவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சர்வவல்ல ஆண்டவர். இரண்டாவதாக அவருடைய கையில் என்ன கொடுக்கப்பட்டது? கோல் கொடுக்கப்பட்டது. கோல் எதற்கு அடையாளம்? அதிகாரத்தை. ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு அவருடைய நாமத்தினால் அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்த கோல் எண்ணிக்கின்ற போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். இரண்டாவதாக. மூன்றாவதாக அவனோடு கூட இருக்கும்படியாக ஆரோன் கூட இருந்தான்னு சொல்லி பார்க்கணும். அவனுக்கு பேச முடியாத ஒரு திக்குநாவு என்று சொல்லப்படுகிறது. அந்த சூழலிலே அதை கவனித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்கிறார், ஆரோனை கொடுக்கிறார். ஆகவே தேவையான அனைத்தையும் ஆண்டவர் செய்கிறார், கொடுக்கிறார். பயிற்சி விட்டு அனுப்புகிறார். அனுப்பக்கூடிய இந்த சூழலிலே அவனை தனியாக அனுப்பவில்லை, எல்லாவற்றையும் கொடுத்து என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார், அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதன்படியாக அவனோடு கூட உதவி செய்யும்படியாக ஆரோனை கூட கொடுக்கிறதாக பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்தை செய்யும்படியாக அழைக்கும் போது அதுக்குரிய எல்லா தகுதிகளையும் எத்தனையும் என்ன செய்கிறார்கள்? நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தாழ்வுகளை தெரியும், நம்முடைய தகுதிகளை தெரியும். நம்முடைய தகுதிக்கு மிஞ்சோ நம்முடைய தாழ்வுகளுக்கு மிஞ்சோ அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை, நம்முடைய தகுதிக்கு ஏற்ப. ஆனால் ஆண்டவருடைய கருத்திலே நாம் பயன்படுகிறவர்களாக இருக்கிறோமா? எந்த நிலைமையிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையிலே என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நாம் பயன்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். அந்த மீட்பை பெற்றுக் கொண்டிருப்போம் என்றால் நாம் இருக்கக்கூடிய நிலைமையில் ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் காணப்பட வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்வர்களாக இருக்க வேண்டும். சிறுபிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய வயதை கடந்தவர்களாக சரி, அந்தந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் எந்த நிலைமையிலே நம்ம வைத்திருக்கிறாரோ, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலன், ஜீவன், அதன் அடிப்படையிலே தொடர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக, அவருக்கு ஆராதனை செய்யத்தக்கதாக ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த ட்ரைனிங் பீரியட் மோசேக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்க அவனை பயிற்சிவித்து பின்பு அனுப்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவனையும் ஆண்டவர் அழைக்கிறார். மெசொப்பொத்தேமியா என்று சொல்லக்கூடிய அந்த கல்தேய தேசத்தினுடைய அந்த பகுதியில் இருந்து அவனை அழைக்கிறார். அப்பொழுது அவன் வசித்து வந்த சிறுவையிலிருந்து இருந்த அந்த சூழலில் இருந்து, அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் தெரியாத ஒரு இடத்துக்கு செல்லும்படி அழைக்கிறார். கானான் தேசத்துக்கு செல்லும்படி அழைக்கிறார். தன்னுடைய உடனடியெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். தன் மனைவியாய சாராள் சகோதரன் எரோவையும் எடுத்து அவன் அழைத்து செல்கிறதை பார்த்து எளிதான ஒரு காரியம், ஒரு ஷிஃப்டிங் இல்லையா? ஒரு நம்முடைய அரசு பணியில் இருக்கும்போது நமக்கு ஷிஃப்டிங் இருக்கும் இல்லையா? இடம் மாற்றம் பெறும் பொழுது அது எவ்வளவு கடினமான சூழ்நிலை என்று சொல்லி மாற்றம் பெறுகிறவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை, ஆனாலும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. காலகாலமாக ஒரு இடத்தில் இருந்த அந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து என்ன செய்கிறார்? ஒரு இடம் தெரியாத ஒரு இடத்திற்கு, இடம் தெரியாத ஒரு சூழ்நிலை தெரியாத அந்த இடத்தை
இடத்திற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை அனுப்புகிறதாக பார்க்கிறோம். எந்த வயதிலே அனுப்புகிறார்? 75 வயது. அந்த வயது 75 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை அனுப்புகிறதாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனோடு கூட வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவனோடு கூட இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தாலே என்ன செய்தார்? அவன் பயணம் செய்தான் சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிகளின் தாக்கனாக இருக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் நன்மைக்கானவே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அப்பேற்பட்ட மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய திட்டத்தை நாம் செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய வித்தியாசமான விதத்திலே ஆண்டுடைய அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. மோசேக்கு இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே, வித்தியாசமான ஒரு இடத்திலே, வித்தியாசமான விதத்திலே அழைப்பு வருகிறது. அங்கு எத்ரோவினுடைய ஆடுகளை மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார். சீனாய் பர்வதம் ஓரேப்பில் அந்த பகுதியிலே அதுதான் 1ஆம் வசனம் பார்க்கும். மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தை ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப்பில் சீனாய் மலை, சீனாய் மலை ஒரே காரியம் தான். அந்த சீனாய் மலை பகுதியிலே மேய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு முட்செடியின் மத்தியிலே அவனுக்கு தோன்றுகிறதை பார்க்க வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே, அவன் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை சந்திக்கிறார். அங்கு பார்த்தால் முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை, அப்படியே இருக்கிறது. அந்த ஆச்சரியத்தை அவன் பார்க்கிறதை பார்க்கும். எப்பொழுதுமே ஆண்டவர் தன்னை பல விதங்களிலே ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சூழ்நிலையிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் செயல்படக்கூடிய ஆண்டவர், அவர் அற்புதத்தின் ஆண்டவர், அவர் அடையாளத்தின் ஆண்டவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே மோசேயை அவன் அழைத்த பொழுது எந்த இடத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு உடன்படிக்கையை 10 கட்டளையை கொடுக்க அவர் நினைத்தாரோ அந்த இடத்திலே என்ன செய்கிறார்? மோசேயை சந்திக்கிறதாக பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்தவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். எதிர்பாராத நேரத்திலே, எதிர்பாராத இடத்திலே, எதிர்பாராத இடத்திலே என்ன செய்கிறார்? அவர் அழைக்கிறதாக பார்க்கிறோம். அவனுடைய காலில் இருக்கிற பாதரட்சியை என்ன செய்கிறார்? எடுத்து போடும்படியாக சொல்கிறார். அவன் தன்னுடைய காலில் இருக்கிற பாதரட்சியை எடுத்து போடுகிறான், தன்னுடைய தலையை மூடிக்கொள்கிறான். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறான். ஆண்டவருக்கு கனத்தை அந்த இடத்திலே அவன் செலுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டுடைய அழைப்பு நாம் வரும்பொழுது நாம் தகுதியற்றவர்களாக உணர்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல மோசே ஆண்டுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட போது அந்த இடத்திலே அவன் தகுதியற்றவனாக தன்னை உணர்கிறான். சற்று அவனுக்குள்ளாக பயம் ஏற்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய அவனுடைய வாழ்க்கையில் அழைப்பு வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வந்து இருக்கிற எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம அறிவோம் இல்லையா? அப்பொழுது அழைப்பு வந்த பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ என்று சொல்லி, அதமானே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறேன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது என்று சொல்லி ஒவ்வொரு முறை நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது நாம் தகுதியற்றவர்கள் என்பதை நாம் உணர்கிறோம். அறிஞர்களே, நாம் யாருமே பரிசுத்தர்கள். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கல்வாரி சிலுவையின் ரத்தத்தின் மூலமாக நம்மை நீதிமான்களாக்கியிருக்கார், உண்மையதான். ஆனால் தொடர்ந்து என்ன செய்கிறோம்? நாம் பரிசுத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாம் இருக்கும் வரையிலும் ஏதோ ஒரு விதத்திலே நாம் குறைவுடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய பிரசனத்திலே வரும்பொழுது அவர் பரிசுத்த ஆண்டவர் நம்மிடத்திலே காணப்படக்கூடிய குறைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தகுதியின்மையை அவர் வெளிப்படுத்துகிறார். தகுதியின்மையிலே நான் குறைகளோடு ஆண்டவரிடத்திலே சொல்லும் அடியை கேட்கிறேன், இனி அர்ப்பணிக்கிறேன், உன்னுடைய சுத்தம் செய்ய நான் விரும்புகிறேன் சொல்லி அர்ப்பணிக்கும் பட்சத்திலே ஆண்டவர் எந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோமோ அந்த நிலைமையிலே எடுத்து பயன்படுத்த முடியாது இருக்கிறார். ஆகவே நம்முடைய குறைகுற்றங்களோடு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே முழுமையாக நம்ம அர்ப்பணிக்க சித்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாவ அறிக்கை என்று சொல்லி ஒரு உண்டு இல்லையா? ஏனென்றால் பாவ அறிக்கை எதற்காக சொல்கிறோம்? நாம் ஏதோ ஒரு விதத்திலே தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால், அந்த பரிசுத்த ஆண்டவரை தொழுகொள்ள வேண்டும் என்றால் அந்த தகுதி நமக்கு வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து விடுதலையோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். கடந்த நாட்கள் எல்லாம் எப்படியாக ஆண்டவரை என்னை வழிநடத்தினாரோ, என்னுடைய வேலையிலே, என்னுடைய பயணங்களிலே, எல்லா விதமான சூழ்நிலையிலும் எப்படியாக வழிநடத்தினாரோ அவைகளெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு விடுதலையோடு நன்றி செலுத்தத்தக்கதாகவும் புதிதாக அந்த ஆண்டவருடைய பாதத்தை காத்திருந்து வேறு மூலமாக ஆண்டவர் என்ன கற்றுத் தருகிறார் என்ற ஆலோசனைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றம் பெற்றவர்களாக கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆண்டவர் தன்னை வெளிப்பட்டு அழைக்கும் போது அவர் பலவிதங்களிலே அவர் இப்படியாக செயல்படுகிறார். நம்மை தகுதியற்றவர்களாக உணர்வு. மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கும்போது தேவனுடைய வெளிப்பாடு. அப்படியாக தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இங்கு நாம் பார்க்கும்போது
நான் இருக்கிறவாகவே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் காலங்களை கடந்தவர், அனாதியான தேவன். அவர் அனாதியான தேவன். அவர் என்றும் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். காலங்களை கடந்தவர். அவருக்கென்று காலத்தை நாம் குறிக்க முடியாது. நம்முடைய மனித வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தை உடையது. ஆனால் தேவனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை, கடவுளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அவர் காலங்களை கடந்தவர். அவர் அன்பாவும் உபயோகமாக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? காலங்களையாவும் கடந்தவர். அவர் எதிர்காலத்திலே, இன்னும் நிகழ்காலத்திலே, கடந்த காலத்திலே எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் காணப்படுகிறார். அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அனாதியா இருக்கக்கூடிய ஆண்டவர். ஆகவே இந்த அனாதியா இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு ஆண்டவராக இருக்கிறபடினாலே நாம் கடந்த நாட்களை குறித்த கவலை நமக்கு தேவையில்லை. இந்த நாட்களிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை குறித்தும் கவலைப்பட வேண்டியவில்லை. எதிர்காலத்திலே நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்க போகுமோ என்று சொல்லக்கூடிய கவலை நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் காலங்களையெல்லாம் கடந்த ஆண்டவர், அந்த அனாதி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் நம்மை வழிநடத்தக்கூடிய அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். ஆகவே காலங்களை கடந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் நமக்கு உதவி செய்வார். அந்த காலங்களை கடந்த ஆண்டவர் இஸ்ரவேலரை அவருடைய பாடுகளை அவர் பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை யாத்திராகமத்தினுடைய 2ஆம் அதிகாரத்திலே அவருடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் 3ஆம் அதிகாரம், எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து என்று சொல்கிறார். 2ஆவதாக என்ன செய்கிறார்? நான் கேட்டேன், அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன். 3ஆவதாக என்ன செய்கிறார்? அந்த வேதனையை நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன் என்கிறார். 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அது உதவி செய்ய முடியாது, நான் என்ன செய்கிறேன்? இறங்குகிறேன். செயல்படக்கூடிய அந்த வார்த்தைகள் இல்லையா? நான் அவளை பார்த்த தேவன் அப்படியே இருந்து விடவில்லை. அவருடைய கூக்குரலை அவர் கேட்கிறார். அவரை அறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிறார். அறிந்த ஆண்டவர் இறங்கி உதவி செய்யும்படியாக கடந்து வருகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பே நம்முடைய ஆண்டவர் செயல்படும் தேவன், செயல்படக்கூடியவர். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவருடைய செயல்பாடுகளே, அவருடைய செயல்பாடுகளை நாம் அறிந்து கர்த்தர் நல்லவரை ருசித்து பாருங்கள். நம்முடைய கஷ்டங்களிலே, நம்முடைய பாடுகளிலே நாம் ஆண்டவரை நோக்கி போகும்போது உண்மையாக நம்மை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் சமயமாய் இருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் செயல்படுகிற ஆண்டவராக நம்முடைய கஷ்டங்களிலே, நம்முடைய பாடுகளிலே உதவி செய்கிறவராக இருக்கிறார். தன்னை வெளிப்படுத்துகிறவராக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம் இல்லையா? கர்மேல் பருவத்திலே அவன் பெரிய ஆண்டுடைய வல்லமையினாலே என்ன செய்கிறான்? அக்கினியை இறக்கி அங்கு உள்ள பலியை பட்சித்து போடுகிறதை பார்க்கிறோம். அங்கு 480 பாவருடைய தீர்க்கதரிசியை என்ன செய்கிறான்? ஆண்டுடைய வல்லமையினாலே வைராக்கியத்திலே என்ன செய்கிறான்? அவன் கொலை செய்து போடுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய செயல்பாட்டை அங்கு நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனாலும் கூட பின்பாக அடுத்த அதிகாரத்தில் 1 ராஜாக்களுடைய 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எசபேலுக்கு பயந்து என்ன செய்கிறான்? அவன் ஒளிந்து ஓடுகிறான். அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு சூறைச்செடியின் கீழே இருந்து கொண்டு என்ன செய்கிறான்? நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவினை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கும். ஆண்டவர் செயல்படக்கூடியவர் இல்லையா? ஒருவேளை முந்தின அதிகாரத்தில் அவ்வளவு காரியங்களை செய்த ஏலியா தீர்க்கதரிசி இப்பொழுது என்ன செய்கிறார்? பயந்து போய் என்ன செய்கிறார்? ஓடி ஒளிந்து கொள்கிறதை பார்த்து, போதும் ஆண்டவரை, என் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் செயல்படுகிறார் இருக்கிறார். அநேக நேரங்களிலே பாடுகள் வரும்பொழுது, ஏன் இந்த பாடுகள்? ஏன் ஆண்டவர் என்னுடைய பாடுகளை அவர் காணவில்லையா? அவருக்கு மனதில் இறக்கவில்லையா என்று சொல்லி பல விதங்களிலே என்ன செய்யணும்னா சிந்திக்கிறோம். நம்முடைய பாடுகளை தெரியும், நம்முடைய சூழ்நிலையை தெரியும். அனுமதித்தவர் அவர்தான். ஆனாலும் கூட நாம் காத்திருக்க முடியாமல் வருகிறார். அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாமல் வருகிறார். அவர் இறங்கி ஏற்ற வேளையில் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். அவர் செயல்படக்கூடிய ஆண்டவர். ஏனோ ஒருவேளை அவரிடத்திலிருந்து பதில் வரவில்லை என்று சொல்லி அவர் செயல்படவே இல்லை என்று சொல்லி அர்த்தம் இல்லை. அவர் சில சமயங்களிலே உடனே பதிலளிப்பார், சில சமயங்களிலே நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? செயல்படக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய ஆண்டவர் செயல்படும் ஆண்டவராக இருக்கிறார். 3ஆவதாக அவர் வல்லமையின் தேவனாக அங்கு பார்க்கிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி கோல், அவருடைய மோசேயுடைய கரத்திலே கோலை கொடுக்கிறதாக. ஆகவே இது ஆண்டவருடைய அதிகாரத்தின் வல்லமையை கொடுக்கக்கூடிய அந்த கோலை அவன் போட்டபொழுது என்ன செய்கிறது? அது பாம்பாக மாறுகிறது. அற்புதங்களை, அடையாளங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவர் வல்லமையின் தேவனாக எந்த ஒரு சூழலிலும் எப்பேற்பட்ட ஒருவேளை
சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கலாம், முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவர் அற்புதங்களை, அடையாளங்களை வல்லமையாக செயல்படுத்தி செய்கிறார், தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர். ஆகவே சூழ்நிலைகளை எப்பொழுதுமே நாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, சூழ்நிலைகள் ஒருவருடைய தேசத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது சற்று வருத்தமாகவும், எதிர்காலம் எப்படியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய பல கேள்விக்குறிகள் இருந்தாலும் காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவருடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அனுமதித்தவர் அந்த ஆண்டவர். ஆகவே அனுமதித்தபடியினாலே ஏற்ற விலையிலே காரியங்களை மாற்றப்படுவது, ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கும் அவர் வல்லமையுள்ள ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே நாம் வல்லமையின் தேவன் நம்முடைய ஆண்டவராகவே அந்த வல்லமையின் தேவனை என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். சூழ்நிலை குறித்து எந்த விதத்திலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வல்லமையின் தேவன் மோசேயுடைய கரத்திலே கோலை கொடுத்தது போல நம்மிடத்திலே அவர் எல்லா விதமான அதிகாரத்தை கொடுத்து ஆண்டுடைய பிள்ளைகளாக இருப்படினாலே அந்த பலவிதமான உணர்வுக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் நமக்கு இருக்கப்படினாலே அவரிடத்திலே சென்று நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார். இங்கு மோசே ஒருவேளை யாத்ராமம் 3:11 ஆண்டுடைய அழைப்பு வந்தபொழுது அவர் நினைச்சுகிறார், நான் எம்மாத்திரம், எப்படி நான் இஸ்ரவேல் மக்களை நான் ரட்சிக்கக்கூடும், எப்படி நான் பார்வர்களை நான் சென்று நான் என்னை வெளிப்படுத்தணும் என்று சொல்லி நான் எம்மாத்திரம் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்புறம் அந்த சொல்லிதான் ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புகிறார், இருக்கிறேன் என்பவர் என்று சொல்லி அங்கு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார், பயணிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நான்காவதாக பார்க்கும்போது இந்த ஆண்டவர் தன்னை எதிர்காலத்தின் ஆண்டவராக, எதிர்காலத்தை அறிந்த ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்படியாக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு 18ஆம் வசனம் அவர்கள் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். யார்? இஸ்ரவேலர் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அதே நேரத்தில் 19ஆம் வசனம் பார்க்கும்போது ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலுடைய உங்களை போக விடான் என்று அறிவேன், உங்களை அவன் போக விடமாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். எதிர்காலத்தை அறிந்தவர். நான் உன்னை அனுப்புவேன், அவன் ஈஸியாக உங்களை ஏற்றி விட மாட்டான், போக விட மாட்டான். அதையும் அவர் எதிர்காலத்தை அறிந்தவர் செய்கிறார். அவர் எல்லாத்தையும் மோசேக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கவே எதிர்காலத்தை அவர் அறிந்தவர், எதிர்காலத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் என்னுடைய வாழ்க்கை குறித்தும் அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஆகவே நாம் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் அனுப்புகிறவர் ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவரை நாம் விடுதலையோடு ஆரம்பியாக அழைக்கப்படுகிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது அவரை ஆரம்பிக்கும்படியாக விடுதலை பெறும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அழைத்தவர், மோசையை அழைத்தார், அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறார். யார் என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார்? கடைசியாக செய்கிறார், இஸ்ரவேலரை விடுவிக்கிறதாக பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடிய தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எகிப்தினுடைய சிறுமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஆண்டவர். நாமும் ஆண்டுடைய கருத்திலே விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. அதே நேரத்தில் இந்த விடுதலையை பெறாத அநேக மக்களை குறித்ததான கரிசனை நமக்கு அவசியமாக இருக்கிறது. காலகாலமாக நாம் இந்த ஆண்டவரை விடுதலை பெற்றபடினாலே ஆரம்பித்து வருகிறோம், நல்லதுதான். அதே வேளையிலே அந்த விடுதலை அறியாத மக்கள் அவர்களை குறித்ததான கரிசனை நமக்கு வேண்டும். சீசர்கள் அந்த நாளிலே உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவியங்கள் சொல்லி அவர் அனுப்பினார் இல்லையா? இந்த நாட்களிலே உன்னையும் என்னையும் கொண்டு அவர் இந்த காலகட்டத்திலே அவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இவைகளை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தருணங்கள் கிடைக்கக்கூடிய வேளையிலே இந்த ஆண்டுடைய வல்லமை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரோ அந்த காரியங்களை செய்ய வேண்டும். இந்த ஆண்டவருக்கு மக்களுக்கு அறிவிக்க நடக்கப்படுகிறது. 18ஆம் வசனத்திலே 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாட்கள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். இதற்காக ஆண்டவர் விடுவிக்கிறார். அவரை ஆராதனை செய்ய முடியாது. விடுதலை பெற்ற நாம், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஏதோ பாடல்கள், வெறும் வார்த்தைகள் அல்ல, பாடல்கள் அல்ல, வாக்கியத்தின் மூலமாக இசைகளின் மூலமாக வரக்கூடிய அந்த சத்தமும் அல்ல. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார், நம்மோடு கூட செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிப்பேன். அந்த உண்மையோடு
பேசுகிறார். பேசும்பொழுது நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நமக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மையான ஆராதனை. உண்மையாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஏதோ வார்த்தையினால அல்ல, அதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் பெற வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. மாற்றம் பெற்று நாம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இவளை யோவான் நற்செய்தியினுடைய 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீ ஆண்டவர் சந்திக்கிறார் இல்லையா? சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை சந்தித்த பொழுது அவருடைய வாழ்க்கை மாறி போனது. அவருடைய வாழ்க்கை எப்படியா இருந்ததுன்னு சொல்லி மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம அறிவோம். ஆனால் எப்பொழுது இந்த ஆண்டவரை அறிந்தாலோ அவருடைய வாழ்க்கை மாறி போனது என்று சொல்லி பார்க்கணும். அந்த மாறி போன அந்த வாழ்க்கையை என்ன செய்கிறார்? மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக மாறினார் என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே ஆண்டவரை சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து போகும் பொழுது, உண்மையாக சத்தியமாக அவருடைய ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். அந்த மாற்றம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒவ்வொரு முறை நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆலயத்தில் கடந்து வரும்பொழுது நமக்குள்ளாக சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஆண்டவர் அப்பேற்பட்ட மாற்றத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தீர்க்கதரிசியுடைய அழைப்பு, அவருடைய ஆண்டவருக்கு அழைப்பு பெற்றுக்கொள்ளும் போது அவனை சொல்லும் அடியை கேட்கிறேன் சொல்லி செய்கிறான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக தன்னை அர்ப்பணிக்கிறதாக பார்க்கிறோம். இஸ்ரவேலை தேவன் அழைக்கிறார். அழைத்ததனுடைய நோக்கம் என்ன? புறஜாதிகளுக்கு, மற்ற தேசத்தார்கள் செய்ய வேண்டும், அவர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அவர்களை விடுவித்து அவர்களை ஆராதிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் அவர்கள் கொடுத்தார். அதன் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? புறஜாதியார் அவர்களை காணும்போது இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நாம் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை நாம் ருசி பார்த்து நாம் தாராள மூலமாக நாம் இந்த உலகத்திலே அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்த முடியாத இருக்கிறோம். 4 காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். தேவனுடைய திட்டமும் அவருடைய வழிநடத்தலும். ஒருவேளை அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்மை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏதோ ஒரு ரட்சகரை உருவாக்குகிறார். இந்த காலத்திலே நம்மை ரட்சகராக உருவாக்கி என்ன செய்கிறார்? நம்மை ஆயத்தம் பண்ணி அவருடைய பணியிலே பயன்படுத்தி வருகிறார். இரண்டாவதாக தேவனுடைய அழைப்பு வித்தியாசமான சூழ்நிலையிலே வரலாம். நாம் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சூழ்நிலையிலே வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை அழைக்கும் தேவனாக, நம்மை எடுத்து பயன்படுத்தும் தேவனாக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்படியாக தேவன் அழைக்கும் பட்சத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். யார் என்று வெளிப்படுத்துகிறார்? அவர் காலங்களை கடந்தவர், அவர் செயல்படக்கூடிய தேவன், அவர் வல்லமையின் தேவன், எதிர்காலத்தை அறிந்த ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நான்காவதாக அவர் நம்மை விடுவிக்கும் ஆண்டவர். விடுவித்த ஆண்டவர் எதற்காக விடுவிக்கிறார்? அவரை ஆராதனை செய்யும்படியாக. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஆகவே விடுதலை பெற்ற நாம் அந்த ஆண்டவரை நாம் சேவிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக தலைகளை காரணம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான திரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்கும் வழிபாடு என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பின் கீழே நாங்கள் எங்களுடைய வசனத்தை தியானித்தோம். ஆண்டவர் எங்களை விடுவித்திருக்கு அப்படின்னாலே நன்றி செலுத்துகிறோம். விடுதலையின் வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்திருக்கிறோம். அதே வேளையிலே ஒவ்வொரு முறையின் இடத்துல நாங்கள் சமூகத்தில் வரப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெற்றவர்களாக, அந்த மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வைத்தால் எங்களுக்குள்ளாக ஒரு தாக்கம் காணப்படவில்லை. மற்றவர்களை காணும்போது ஒரு தாக்கத்தை பெற்றவர்களாக அவர்கள் எங்களிலே ஆண்டவரை காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியாச்சிருக்கிறோம். எங்களை நீ எடுத்து பயன்படுத்த முடியாச்சிருக்கும் அதை ஸ்தோத்திருக்கிறோம். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு விடுதலையின் வழிபாடை எங்களுக்கு நீ கொடுத்த ஆண்டவர் தொடர்ந்து அந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழக்கூடிய இருக்கிறீர்களாக எங்கள் ஆசிரியரையும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக்கிறோம். நன்றி பலவர்களாக. விசுவாசத்தை 15வது பகுதியில் காணப்படுவதாக அப்போஸ்தலர் விசுவாச நாம் 15வது பக்கம் அப்போஸ்தலர் விசுவாசம். Amen.
கிறிஸ்துவர்கள் யாரும் அப்போது வாழ்க்கை எழுதுகிறோம் என்று செல்கிறோம். கடந்த நாள் கடவுளுடைய கருவிகளை பறந்தது நல்ல சோதனை பற்றி நம்முடைய நாடு அதிசயமாய் அற்புதமாய் ஆசீர்வாதம் கொடுத்த நாடு செல்வோம். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆராதனை வளர்க்கும் போது ஆராதனை நடத்துவார் நாங்கள் நன்மை பெற நடத்த விசுவாசத்துடைய திருச்செல்வர்கள் யாரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடத்துகிறோம். அநேக ஆராதனைகளுக்கு புதிதாக வந்திருக்கிறீர்கள். உங்களையும் கிருஷ்ணன் சார்பாக நம்முடைய ஆலயத்துடைய நண்பர்கள் சார்பாகவும் கொடுத்த பகைகள் சார்பாகவும் போத சார்பாகவும் நம்மளோட ஆராதனை அநேக ஆராதனைகளுக்கு நன்மை பெற்றுள்ளவர்களை தொடர்ந்து உங்களை நம்மளோட வாழ்க்கையில் அதே போல ஆராதனை தொடர முடியாதபடி நீங்கள் காட்சி காட்சியமாக நீங்கள் தாராள அனுமதி காட்சி உங்களை நாங்கள் கிருஷ்ண சார்பாக அன்போடு வாழ்ந்துள்ளோம். நம்ம யாரும் அற்புதமானாலும் யாருக்கு நம்பிக்கையோடு விசுவாசம் யாரெல்லாம் வளர்க்கிறதோ ஒரு வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் அபிதமான ஆசீர்வாதப்பட்டிருக்கிறார். நன்மை கட்டிருக்கிறார். நாங்கள் அனுபவிக்கிறோம். ஐயா சொன்ன போல கர்த்தர் நல்ல யோசிப்பார்கள். அவர்கள் நம்பிக்கையாக மாற்றப்படுகிறார். அவர் சீக்கிர அனுபவத்தை கொடுக்கிறார். அவ்வளோ அற்புதமான ஒரு ஆலயம். இங்கே எவ்வளவு பேருக்கு எல்லா திருமணங்களும் விண்ணப்பங்களும் ஆண்டவர் அவருடைய வேண்டுதலுக்கு சென்று நம்முடைய தேவையை செய்து ஒரு ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ இக்கட்டான சூழலில் கடந்து போலும், எவ்வளோ பாடல்களை சுமந்து போலும், எவ்வளோ புத்தகங்களை சுமந்து போலும் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு கருந்திருக்கிறார். அனுதினமும் நம்முடைய அன்பிற்காக நம்முடைய தாய்களுக்கு வளர்ப்படுகிறோம். உட்பட்ட ஜீவன தேவனை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இவர்களே நம்முடைய தேவையை நம்முடைய வரலாறுகளை ஆசீர்வதித்து கடந்து போவாங்க. இந்த நாளில் நம்முடைய மக்கள் செய்யப்பட்ட ரம்யான ஐயா அவர்களுக்கு நாங்கள் திருச்சி சார்பாக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் கடைசி ரம்யான ஓய்வு நாங்கள் வந்து இருக்கிறேன். ஐயம் என்ற ஓய்வானது நம்முடைய தேசம் சுதந்திரப்படைவதற்கு பிற்பாடு நம்முடைய இந்திய தேசத்திலே சில வாய்ப்புகளாக இணைந்து கிருஷ்ணரை பணியை செய்ய வேண்டும் என்பதோடு அருமையான இந்த இயக்கத்தின் ஸ்தாபகர் காலத்தில் யோக வேலுசரி அவர்கள் இந்த இயக்கத்தை அறக்கட்டளைகள் அதிகரிக்கும். இந்த தேசத்திலே ஒரு வருத்தமான ஓய்வு இருக்கிற நிறுவனமான நிகழ்ச்சி இருக்கிறது. 1970களில் அருமையான கல்லூரி யோக வேலுசரி அவர்கள் இந்த இந்திய அறுப்படை இயக்கத்தை ஆரம்பித்து இந்த தேசத்திலே ஒரு சிறு இயக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கியவர்கள். 70களில் நான் உண்ணாசனத்தில் படிக்கும்போது சத்தியவசம் என்ற அந்த வானொலி நிகழ்ச்சியில் அவர்கள் எழுதோறும் தவறாமல் வருடம் முழுவதும் செய்தி கொடுப்பார்கள். அந்த நல்ல செய்தியை நான் கேட்ட அனுபவம் இருக்கிற உள்ளத்தை அதிகமாக கற்றுக்கொண்டேன். அந்த ஊழியத்தின் சார்பாக இந்த நாளில் நமக்கு வந்து வெள்ளி செய்தி ஞாயிற்றுக்கிழமை அதனால் ஐயாவும் செய்தி கொடுத்தார்கள். மிக ஆழமாக செய்தி கொடுத்தார்கள். நாம் அதை அறிந்தவர்கள் நல்ல மக்களும் தெரியும். எவ்வளவு வல்லவர்கள் செய்தி கொடுத்தார்கள். தினத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக செய்தி கொடுத்தார்கள். நாம் அவருடைய கிருபினாலே நான் எப்படி சொல்லியிருந்தாலும் ஆண்டவரை எவ்வளவு நடத்துவார் என்பதை நாம் பெற்றிருக்கிறோம். உங்களுடைய ஊழியர்கள் வந்து ஆசிரியராக தேசத்திலே இப்படி ஊழியர்கள் வருவாங்க. இன்னும் ஆண்டவராக வழங்கி கொண்டிருக்க அதை நடிச்சிருக்க நாம் அனைவரும் ஊழியர்களுக்கும் நாம் வழங்கப்படுகிறோம். நம்முடைய ஆலயத்திலே இதுபோல எழுதுகளை பொழுதுக்கு நாம் நம்முடைய கிருஷ்ணரை பணிகள் மாற்றம் அழைத்து செய்தி கொடுக்கிற அதிகமாக அதே போல ஒவ்வொரு வாரமும் இந்த கிருஷ்ணரை சார்பாக வந்து செய்தி கொடுக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் தவறாமல் இந்த வெள்ளி வந்து நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கமாக நம்முடைய ஆலய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஒரே ஆராதனை சொல்கிறது. திருச்சிருக்காக கலந்து நம்மோடு கேட்டுக்கிறோம். உங்களுடைய சந்தா மற்றும் ஏழல் தொகை பழகிற்கு வர நீங்கள் வரும் மார்ச் 34 நிகழ்ச்சியிலிருந்து நம்மோடு கேட்டுக்கிறோம். நான் சொன்னது போல இந்த 2 இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு செய்த ஐயம் அவர்களுக்கு நம்ம பேசுகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் எஃப்எம் மூலமாக செய்தி நம்முடைய விருதுகளை நடைபெறுகிறது. அந்த கொள்கையும் நீங்கள் கலந்து போட்டுக்கிறோம். மீண்டுமாக உங்கள் ஞாபகம் திருச்சியின் சார்பாக உங்கள் ஞாபகம் அனைவருக்கும் நாமத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறேன்.
பெரிய வெள்ளிக்கிழமைக்கு மாவு, பழம், மோர், குளிர்பானங்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்னதாகவே 1000 இடத்திலோ அல்லது பொருட்பால் இடத்திலோ நீங்கள் பெயர் கொடுக்கும்படி நம்ம கூட கேட்டுக்கொள்கிறோம். பெரிய வெள்ளி இந்தியர் தவறாமல் நீங்கள் நாளைக்கு வந்து படைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஈஸ்டர் தவறாக்கி நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாகிறீர்கள். ஈஸ்டர் மல்லிகைப்பூ சுகாதாரம் செய்வதற்காக மல்லிகைப்பூ விரும்புகிறவர்களும் முன்னதாக உங்களை பெயர் தரும்படி அன்பு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்துடைய உபயோகத்துக்காக 6 வால் மவுண்டிங் ஃபேன் மற்றும் 2 டிவி 55 இன்ச் டிவி நாம் கேட்டிருந்தோம். ஒரு குடும்பத்தின் மக்கள் நமக்கு 6 வால் மவுண்டிங் ஃபேன் கொடுத்திருக்கிறார்கள். திருச்சிகள் சார்பாக அந்த குடும்பத்தினருக்கு நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். 55 இன்ச் டிவி நமக்கு தேவைப்படுகிறது. 2 டிவி நமக்கு தேவைப்படுகிறது. ஒன்று வெளியே வைப்பதற்கும் ஒன்று அங்கு இருக்கக்கூடிய ஹாலில் வைப்பதற்கும் நமக்கு தேவைப்படுகிறது. ஏகப்பட்டவர் நீங்கள் எல்லாம் ஒன்றின் விலை ஏறக்குறைய 30,000 ரூபாய். நீங்கள் 30,000 ரூபாய் கொடுத்து இந்த டிவிக்காக நீங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் ஆராதனைகளுக்குள் நாம் அதை கொடுக்க வேண்டும். அவர்கள் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களாலேயே இந்த தொகையை ஒருவராகவும் அல்லது 2-3 குடும்பங்களாக சேர்த்து கழிக்க வேண்டும். உங்களுக்கு சொந்தமான திருமறை, பாமாலை, கீர்த்தனை, திருப்புஸ்தகம் கொண்டு வர வேண்டும். 10 வயதுக்கு கீழும் 65 வயதுக்கு கீழும் ஒருவரை தவிர்க்க வேண்டும். சளி, இருமல், காய்ச்சல் இருப்பின் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து வருவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆராதனைக்கு கூட்டமாக கூடுவதை நீங்கள் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மத்திய மாநில அரசு தீவிரத்தின் அடிப்படையில் உருமாற்றம் பெற்றுள்ள கொரோனா நோயை அழித்திட நாம் ஒன்றிணைந்து செயல்பட நமக்கு துணை செய்வாராக. வருகிற ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்துடைய 34வது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை ஆராதனை தொடர்ந்து ஐக்கிய விருந்தும் நடைபெறும் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறோம். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் 34வது ஆண்டு ஆலய பிரதிஷ்டை ஆராதனையும் அதை தொடர்ந்து ஐக்கிய விருந்தும் நடைபெறும். பிரதிஷ்டை ஆராதனையுடைய கவர் காணிக்கை நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அரசு வழிகாட்டுதலின் பேரில் அசன பண்டிகை விருது இந்த ஆண்டு நடைபெறாது. 18/4/2020 ஞாயிற்றுக்கிழமை அசன பண்டிகை கொண்டாடுவதாக நாம் அச்சடித்திருந்தோம். அதை நடத்தலாம் என்று நாம் தீர்மானித்திருந்தோம். ஆனால் அரசு வழிகாட்டுதலின் பேரில் அசன பண்டிகை விருது நடைபெறாது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். 18/4/2021 ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். ஏறக்குறைய 30 பேர் இந்த ஆண்டு தினப்பட்டு பெறுவதற்காக பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். வகுப்பு நடைபெற்று வருகிறது. ஆலய ஆராதனைக்கு பின் அவர்கள் தங்கி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் மாதம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய பேரர்கள் வந்திருந்து 30 பேருக்கு தினப்பட்டு கொடுக்க இருக்கிறார்கள். நம்முடைய தனிச்செவங்களை குடும்ப செவங்களை தெரிவித்துக் கொள்வதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐஏஎம் சார்பாக தியோடர் வில்லியம்ஸ் ஐயா அவர்கள் எழுதின புத்தகங்கள் வெளியே இருக்கிறது. அவர்கள் அந்த புத்தகங்களை நீங்கள் பார்த்து செல்லுங்கள். நீங்கள் வாங்கி செல்லுங்கள். நம்மோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய புத்தகங்கள், திருமுறையினுடைய விளக்க புத்தகங்கள், அத்தகைய புத்தகங்களை தியோடர் வில்லியம்ஸ் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக சிறந்த புத்தகங்கள். அவர் நாம் இன்னும் திருமுறையை கற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நம்முடைய ஆலய ஆராதனைக்கு நாங்கள் புதுசாக வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களை நீங்கள் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாளிலும் மத்தியில் வந்து அந்த வாக்கில் கலந்து கொண்ட ஐஏஎம் ஊழியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு எத்தனை அவர்களுக்கும் அருமையான அக்காவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சராக அக்கா வந்திருந்தார்கள். அவருடைய சகோதரியும் நானும் குமாரர் ஆலயத்தில் ஒன்றாக சண்டே ஸ்கூல் எடுத்த ஞாபகம் எல்லாம் வருகிறது. நாளில் அவர்களை பார்ப்பது சந்தோஷம். அவர் கடவுள் அவர்கள் உடைய குடும்பத்தையும் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பார்கள். இந்த வாரம் தனது பிறந்த நாளையும் ஒரு நாள் கொண்டாடுவது திருச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் கிளாடிஸ் ஜோஷியா சுந்தர், திருமதி மலர்வி ஜெகஜீவன் ராம், ஸ்டீஃபன் ராஜ், ஐன்ஸ்டீன்,
திரு டி தங்கசேகர், திருமதி ஞானசுந்தரி, டி ஜாஷுவா ஆல்ட்ரின், திருமதி சாந்தி ஜெபராஜ், திருமதி ரோசபெட் ரிஜினா எஸ்.ஆர். ஜான்சன், திரு ஆபிரகாம், திருமதி சியா தேவி, ஜெசிகா சுரேஷ் பாபு இன்னும் அநேக பிறநாளுக்கான கடவுள் செய்வதாக யாருடைய பேராக பிறநாளில் திருநாளில் தான் தெரிவிக்கும்படி அனுமதி கூட கேட்டுக்கொள்கிறோம். சார்பாக திரு டேனியல் தாமஸ் ஐயா அவர்கள் ஆண்டு வாரத்தில் பொறுப்புட வருகின்றார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அத்தகைய ஆராதனையும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எஃப்எம்பி சார்பாக இருக்கக்கூடிய வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே தவறான குற்றம் மற்றும் கலந்து கூட கேட்டுக்கொள்கிறோம். காணொலி பாடலாக கீர்த்தனைகளிலே 127வது பாடலை நாம் பாடுவோம். உணப்படுப்பாவி தேவப்பொருள் கோபம் வரும் நேசி இப்போ உணப்படுப்பாவி என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனைகளிலே 127வது பாடல். Amen.
வீட்டிலிருந்த திருநாளுக்கு முன்வரும் 3ஆம் ஞாயிறு இந்த நாட்களில் 4ஆம் ஞாயிற்றுக்கான செய்திருக்கிறோம். என்றும் நிலைத்திருக்கும் எல்லாம் உள்ள கடவுளே, திருமலையில் ஒரு திருமனிதன் மறுரூபமாகும் போது தாம் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மறுரூபமான ஆத்மீயின் மத்தியில் எருசலேமில் தாம் நிறைவேற்றவிருந்த தம் இறுதி பயணத்தை பற்றி மோசேயும் எலியாவோடும் பேசிக்கொண்டார். விரைவாகிய நாங்கள் அவருடைய திருமுக தரிசனத்தை தரிசிக்கவும் அதன் மூலம் சிலுவையை சுமக்க திறன் கொண்டு அவருடைய சாயலாக நன்மைகள் மக்களிடையும் அறிவிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையிலும் பெற்றோராகிய நாங்கள் இன்று ஒன்றாய் கூடி நாமத்தை தொழுது சோதரிப்பதற்கு நீ தந்த மேலான வாய்ப்புக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அறிந்து கொண்டு மீது கருத்தை வைத்து ஒரு ஆசிரியர்களாகி குழந்தைகளும் நாங்கள் ஆசிரியர் சொல்லிக்கிறோம். அதனால் குழந்தைகளுக்கு எந்த தீங்கு மனதாதபடி கவனமான நன்மையினாலே குழுவினாலே நாட்டினாலே அவர்களை வழிநடத்தி கற்றுக்கொண்டு வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். நல்ல வலிமையான எதிர்காலத்தை வாழ்க்கை செய்கிறாங்க. வாழ்க்கையில் நான் தேவையான ஆசிரியர்களும் உயிர் படிப்புகளுக்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, திருமண காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஏற்கனவே நாட்டு நன்மையான காரியங்கள் நாங்கள் தந்து ஒரு ஆசீர்வாதத்தினாலே நிறைவேற்ற வேண்டுமாய் நான் சொல்லிக்கிறோம். குறிப்பாக தேர்வுக்காக பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். கருத்தோடு ஜபத்தோடு அந்த அவர்கள் படித்து அவருடைய வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடிய நல்ல படிப்பையானவரை அவர்கள் வந்து மேற்கொண்டு படிப்பதற்கு ஞானத்தை தருகிறார்கள். அருமையான பெற்றோர் பெரியவர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளையானவரை நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அறிவுரைகளை கொடுத்து நல்ல ஒரு படிப்பு படிப்பதற்காக உற்சாகத்துக்கு வருகிறார்கள். பிள்ளைகள் தகுதியை காரியத்தை உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொரோனா நாட்களிலே ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நடைபெற்று வந்திருந்த பள்ளிகள் இப்பொழுது நேரடியாக நடப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்து அதே ஆண்டுகளில் பிள்ளைகள் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ள குறுகிய நாட்களிலே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு நல்ல மதிப்பெண்களோடு அவர்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்க இப்பொழுது பாட வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். சார்பாக பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பிள்ளையாளர்கள் நல்ல சர்வீஸ் நம்மை தந்து தேர்வு நாட்களில் எழுந்து பாட வேண்டும் சொல்லியிருக்கிறோம். மற்ற வகுப்புகள் படிக்கிற பிள்ளைகளுக்காக, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்மை செய்கிறோம். அவர்களும் ஆண்டவரை படிப்பிலை கவனம் செலுத்துவதற்காக தங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த வாய்ப்பை நல்ல எதிர்ப்பு இழந்து போகாதபடி முடிவுகளினாலே ஞானத்தினாலே நிறுவப்பட்டுள்ளதாக நல்ல ஒரு எதிர்காலத்தை வசூலுக்கு கொள்வதற்கு அவர்கள் தானே திருப்பியாக வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். ஆசிரியர்களாக குடும்பம் ஆசிரியர் வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். 40 அதிகமாக ஆசிரியர் அவர்களுக்கு தேவையான ஆசிரியர் தன்னை தந்து அதிகாலை தொழிலாளர்கள் செல்கிறார்கள். வசனத்தை சொல்லியிருக்கிற வசனங்கள் வந்ததுக்காக நான் என்ன செலுத்துகிறோம். போகிறவர் ஒரு நோட்டு இருப்பார். நீ கைவிடுத்தி பயப்படும் கலந்து வேண்டாம் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு புதிதாக சென்று பாதையை செவிப்படுத்தி ஒரு தேவையான ஆசிரியர் வகையில் அவருடைய கைக்காசு நமக்கு வாழ்க்கை செய்ய வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். ஊழியர்கள் ஆசிரியர்களாக ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஞானம் தருகிறார்கள். பாடல்களிலும் இடங்களிலும் அன்று அறியாத அநேக மக்கள் மத்தியில் செய்திருக்கிற பணிகள் உடலுக்கும் பயன்படுத்த போகாதபடி குறிப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், உபதிரவங்கள், இன்றையில் அவமானங்களுக்கு நமக்கு சோர்ந்து போகாதபடி அதே ஆண்டவர் பேசுவதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நமக்கென்று அவர் எழுதி பிரகாசிக்க சாட்சியாக நிற்க ஊழியர் நிறைவேற்ற அவருக்கு கலந்து தர வேண்டுமோ நான் தெரிவிக்கிறோம். இந்த நாட்களே இருக்குமாய் தெரிவிக்க செய்யப்படுகிற ஊழியர்களை நாங்கள் அழைத்து நாட்களை வருகிறோம். இதுமாக இந்த வாரத்தில் சார்பாக
ஊழியர்களையும் ஆசிரியர்கள் சொல்லிக்கிறோம். வருகிற வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் இருக்கக்கூடிய ஊழியர்களை ஆசிரியர்கள் சொல்லிக்கிறோம். இதை வாய்ப்படுத்தி கேட்கிற செய்தியை எல்லாமே மூலமாக கொண்டு வர வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். தேசத்துக்காக நான் சொல்லிக்கிறோம். நல்ல எண்ணங்களோடு சிந்தனோடு மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்து எங்களுக்கு சேர வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். ஞானத்தினாலே அவரை நிறைவேற வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். ஏற்றுமாறும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நான் ஆசிரியராக தேர்வு செய்யக்கூடிய மக்கள் தேர்வு செய்யக்கூடிய தலைவர்கள் ஆண்டவரை நன்மையாக தமிழக ஆட்சியிலே தந்து வர வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். கோடைகால அதிகமாக உணர்கிறோம். ஆசீர்வாதமான கோடைமழையை நாங்கள் தந்து நடைபெறத்தை கொடுக்கவும் முதல் நாட்களிலே இந்த புரட்சியான சிவசனி நம்மை தந்துட வேண்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக தெரியும் என்று சொல்லி அநேகர் சமூகத்தில் துணிக்கூடியாக எங்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். அத்தனை பேருக்காகவும் உரிமைகளுக்காக சமூகம் நாங்கள் உரிமைக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே தொகுதிக்கு சொல்லுகிறவர்கள காவல்துறை இருக்கிறவர் அந்த பாவியை நேசிக்கிறாங்க. காவலாக இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்புடைய வழக்கிற்கு பார்த்தவங்களாக எங்களுக்கு பட்டியல் பெற வேண்டுமா நான் சொல்லிக்கிறோம். அதை கலக்காத நாம் தேவையானவர் ஒவ்வொருவரையும் நாம் தைரியப்பட்டு சுகப்படுத்தி தேவையை சந்திக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். மருத்துவமையிலும் இளமையிலிருந்து சிறு பிள்ளைகள் விரைவில் நம்முடைய ஒரு சில வேண்டுமா சொல்லிக்கிறோம். காத்திருப்பது இதயத்தை வைக்கப்படணும். விரும்பினது அது தீவிரட்சமாக இருக்கிற நாங்கள் காத்திருக்கிறோம். தீவிரட்சமான அசமான காரிய பணிகளை நாங்கள் புசிப்பதற்கு உங்களை அவங்களுக்கு நாங்கள் ஆக்களை தந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செய்யணும். எங்கள் ஆதார மாதிரியிலே ஆசிரியர்களாக பல்வேறு பிரச்சனைகளே பிள்ளைகளே நாங்கள் ஆர்வப்படுத்துகிறார்கள், தைரியப்படுத்துகிறார்கள். இந்த வரைக்கும் ஒரு விசுவாச சொத்து போகிறபடி நாளை வழியில் சத்துக்கு சொல்லினார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கடவுள்களை கைவிடாதபடி அன்றவர்கள் வெளியிட்ட நம்பிக்கையோடு சமூக விசுவாசங்களுக்காக வந்து அநேக காரியங்களை வசதிக்குள்ள உறுதிப்பாடு வேண்டுமா ஆறு அந்த மகான் கொடுத்த புத்தகத்தை ஆசிரியர்களாக வாய்ப்பிருக்கிறார்கள். வருகிற செவ்வாய்க்கு அதை நாங்கள் நிறைய வேலை செய்ய இருக்கிறோம். அந்த நம்பிக்கையாக நாம் பயன்படுத்துவதற்கு உதவி செய்தியாக மக்கள் எது கொடுத்தாலோ அந்த மக்கள் நாங்கள் மக்களுக்கு இங்கே நிறைவாக செய்த வேண்டும் இருக்கிறோம். மக்கள் கிறிஸ்துவதாக 255 டிவி நாங்கள் மாற்றுவதற்காக பிரயாசப்படுகிறோம். அதே மாணவர்களே ஏற்பட்ட மக்கள் அல்லது பல சேர்ந்து அந்த காரியங்கள் செய்திருக்கும் நாட்களை பூர்த்தி செய்யவும் அதிகமாக நாங்கள் பண்டிகை நாட்களிலே அநேக மக்கள் வந்து ஆராதிக்கும் பொழுது அவர்களுமாகவே ஆலயத்திற்குள் அன்றே பலிகளை பார்த்து தெரிவிப்பதற்கு அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அது மாதிரி உதவி செய்ய வேண்டும். இது மாதிரி ஆலயம் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன். சிக்கிறோம். தொடர்ந்து ஆசிரியர் வரவேற்கிறோம். எங்களையும் மக்களையும் ஆசிரியர்களுக்கும் அனுப்பிக்கிறோம். நன்மைகளையும் நான் படிக்க நன்மை காணிக்கும் சொல்ல காணிக்கும் எல்லா காணிக்கையும் நாம் முடியாது. பேர் கொண்டு இருக்கிறோம் இருக்கின்றதையுமே ஆமே 15வது பக்கம் காணப்படுகிற ஜெபத்தை நாம் ஞாபகம் சேர்த்து சொல்லுவோம். கர்த்தாவே இருக்கிறதும் கிறிஸ்துவே இருக்கிறதும் கர்த்தாவே இருக்கிறதும் பரம்பரைகளுக்காகவே ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே எங்களை ஆளுநர்களை வழிநடத்தும். உங்களுடைய பண்டிகை காலத்திற்கு நீதியை தருவியும். ஆண்டவர் ஜனத்தை ரட்சியும்.
சமாதானத்துக்காகவும் நேகசிய விருப்பமாகிய கடவுளே உண்மை அறிவே ஜீவன் செய்வதை நேசிவாதியம் தேவை நெஞ்சமாய் இருக்கின்ற வடிவலாக நாங்கள் எந்த உலகுடைய வலிமைக்கு பயப்படாதபடியாக எங்கள் சத்துரு செய்கிற எல்லா புரிதலும் என்று நாடு வயசு குறித்து நல்லமையான எங்களை காப்பாற்றுகிறோம். தேவனுக்காக ஜெபிப்போம். எல்லா அதிகாரம் வல்லமைக்குரிய ஆண்டவரே, பிடிக்காம எல்லா நன்மைகளுக்கும் காரணர் உங்கள் திருநாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் நெஞ்சில் கொடுத்து மெய் தேவ பக்தியை எங்களுக்குள்ளே வளர்த்தபடி சகல நன்மையினாலும் எங்களை ஆதரித்து ஒரு மிகுந்த நேரத்தினாலே இவைகளை எங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நேசிக்கும் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் விலக்கி காப்பதற்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அந்த நீங்க வெளிச்சம் தந்து தொடர்ந்து சகல கோஷங்களும் விக்கிரகம் மிகுந்த நேரத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று ஒரே மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ கடவுளே, சர்வ பிதாவே, அப்பா தந்தையாக எங்களுக்கும் எல்லாருக்கும் தேவ சோதனை சொல்கிறோம். விசுவாசத்திற்காகவும் காப்பாற்றத்திற்காகவும் விசேஷமாக நாங்கள் உலகத்தின் தர்மக்காகவும் இருமை நன்மைக்காகவும் நன்மைக்காகவும் சோதனை சொல்கிறோம். நான் உண்மையாக எங்களை உயிருக்கு ஒப்புக்கொடுத்து எங்கள் வாழ்நாள் உருவாக பிரசுத்தம் நடக்கும். எங்கள் வாழ்நாளை அல்ல எங்கள் நடையை நாங்கள் விசாரப்படுத்தும் உணர்வுகளுடனே எங்கள் செய்ய வேண்டும் என்று நாட்டை மூலமாக இருக்கிறோம். அவர்களுக்கும் தேவைக்கும் பிரஸ்தாவையும் எல்லாமையும் மத்தியும் சதாகாலம் உண்டாவதாக. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, ஒரு ஜனம் நோக்கி எழுப்பும் விண்ணப்பங்களை தயவாக ஏற்றுக்கொள்ளும். அவர் எதற்கு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தி அறிய செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய ஒரு அருளையும் வல்லமையும் கற்பித்ததும் எல்லாரும் தேசத்துக்கு மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம். சமாதானத்தோடு கொடுத்திருங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையாகவே கற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கும் செய்யாதீர்கள். சோர்ந்து போய் வளர்த்துங்கள். கடவுளை தாங்குங்கள். துன்பங்கள் உதவி செய்யுங்கள். எல்லா மனிதர்களையும் காணுங்கள். பரிசுத்தவான்களை சந்தோஷித்து ஆண்டவரால் கொண்டு அவரே செய்கிறாக. பிதா, குமாரன், பரிசுத்தவான்களாகிய சர்வவல்லமை குறித்து தேவதாசனுக்குள் இருந்து எப்போது நம்முடைய இருக்கிறது. முதல் 7 சரணங்களை நாம் பார்ப்போம். பாமாலைகளிலே 490வது பாடல் முதல் 7 சரணங்களை முன்னிலையிலே நாம் பார்ப்போம்.
கொடுப்பாராக.